ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லணும். ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து அஃபிஷியல் டூரு, பர்சனல் டூர் இல்லை. ஸோ ஆஃபீஸ் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஒரு டூர், அதாவது மூணாருக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இவங்க எல்லாருமே ஆஃபீஸ் கொலீக்ஸ் வித் அவங்களுடைய ஃபேமிலிஸ். ஸோ மூணார் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நாங்கள் இன்றைக்கி அந்த பிளான் சக்ஸஸ் ஆகி போயிட்டு வந்தோம். ஒரு ஒன் டே ட்ரிப் தான், அதாவது 2 நைட்ஸ் மட்டும்தான். ஸோ போன இடத்துல எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல ஆனந்த பவன் தான் சாப்பிட்டோம். ஸோ நம்ம சென்னையில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே மூணார்லேயும் இருக்குது. ஸோ நல்ல டீட்டெயில்ஸாக எனக்கு ரெசார்ட்லாம் போயிட்டு நல்ல டீட்டெயிலாக என்னால் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மூணார் நிறைய பேர் வந்து ரெசார்ட்டு அந்தந்த பர்டிகுலர் ரொம்ப அழகான சீன் மட்டும் போட்டிருக்காங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ரூட் அண்டு ட்ராவலிங் எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும்தான் நான் இதில் கவர் பண்ண முடிஞ்சது. ஒரு மினி பஸ் தான் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ஸோ பெர் ஹெட் 7,000 to 8,000, அது மொத்தமாக ஒரு 30 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். மதுரை தேனி எல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டு மொத்தத்தில் நம்ம மலை உச்சிக்கு போக ஒரு 14 ஹவர்ஸ் கரெக்டாக ஆகுது. ஸோ ரொம்ப நல்லா ஒரு ட்ராவலிங் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மலை மேலே ஏறும்போது பயங்கரமான பெண்டு இருக்குங்க. அதாவது திருப்பதியில் சொல்லுவாங்க பாருங்க, பயங்கரமான பெண்டு வருது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மலை மேலே ஏறுவதுக்கு முன்னாடியே நம்மளை சொல்லிடுவாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த மலை ஏறும்போது பயங்கர பெண்டிங் இருக்குங்க. செம்ம சுற்றி தான் மேலே போகுது. அதே மாதிரி போகும்போது அவ்வளோ நமக்கு டயர்ட் தெரியல. கீழே இறங்கும்போது பயங்கர பெண்டு வந்து அது இறங்கும்போது எல்லாருக்குமே நல்ல தலை சுத்தல் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்டிங்கான பிளேஸ். அது மேலே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். அதே மாதிரி நைட்டு ட்ராவல் கண்டிப்பாக பண்ணாதீங்க. மலை மேலே போகும்போதெல்லாம் நைட் ட்ராவல் வேண்டாம். டே டைம்லேயே நீங்கள் மலை உச்சிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் போன இடத்துல அந்த ஸ்பாட் வந்து மலை மேலே போனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே இறங்கி எல்லாருமே வந்து ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டோம். ஸோ அழகான ஒரு டீ ஃபாரஸ்ட் இருந்தது. ஸோ அதில் பாருங்கள், எல்லாருமே ரொம்ப ஆசையாக பஸ்ஸிலேருந்து இறங்கி ஸோ அவங்க சூப்பராக கவர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ எல்லோரும் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 1/2 hour மேலே மலைக்கு மேலே போயிட்டே இருந்தது. ஸோ ஓகேங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். அண்டு நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நான் மூணாருக்கு வித் ஒன்லி ஃபேமிலியோடு மட்டும் போனால், நம்ம போகிற ரெசார்ட் டீட்டெயில்ஸ், அங்கே எப்படி ஃபுட் இருக்குது, ரெசார்ட்டோட சார்ஜஸ் என்ன, பெர் டே எவ்வளோ நமக்கு செலவாகும் அப்படின்ற விஷயம் எல்லாம் நான் டீட்டெயிலாக போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ மூணாரில் பார்க்க வேண்டிய இடமும் ரொம்ப இருக்குது. நிறைய பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சில இடங்கள் மட்டும்தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோடு போகும்போது நல்ல ஒரு பிளான் பண்ணி நம்ம எல்லா இடத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ இது ஒரு ஆஃபீஸ் ட்ரிப்புன்றதுனால எல்லாரையும் நம்ம கரெக்டாக கூப்பிட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு பிளேஸ்க்கும் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்கள மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 பிளேஸ் தான் பார்க்க சான்ஸ் கிடச்சிது இந்த 2 டேஸில். ஸோ அந்த 2 டேஸில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணோம், எந்தெந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம மலை உச்சி மேலே போக இந்த மாதிரி அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் கிளைமேட்டும் மாறுது. அந்த மலையில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து லைட்டான ஒரு வெயில் இருக்குது. அண்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour மலை ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி மூடு பனி மாதிரி நல்ல ஒரு ஸ்னோ வந்து விழுற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. சுத்தமாக அந்த மலை மவுண்டெயின் எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபோக் அப்படியே கவர் பண்ணியிருந்தது. அதெல்லாம் பார்க்கும் போதே வாவ், இப்போ இருக்க சென்னையில் இருக்கிற இந்த சூடான கிளைமேட்டில் இந்த மலை உச்சிக்கு போனது கண்ணுக்கும் குளிர்ச்சி, நம்ம மனசுக்கும் ரொம்ப ஒரு சில்லான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு 1/2 hour போனதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போக கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சுதுங்க. மழையுமே வந்து ஒரு சில்லுன்னு அப்படியே அழகாக சூப்பராக இருந்தது. அந்த ஒரு கிளைமேட்டில் மழையும் பெஞ்சால் எப்படி இருக்கும், கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். ஸோ கிட்ஸ் 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த 3 நாள் நாங்கள் உலகத்தையே மறந்து அப்படியே ஒரு எங்களோட கனவு நிறைவேறிய மாதிரி ஒரு இது. இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பை.